Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. நேத்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் மார்வல் சைடுல இருந்து திடீர்னு ஒரு ட்ரெய்லர் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்வல் ஜாம்பிஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி முன்னாடியே பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. இது வந்து ப்ரொடக்ஷனில் போய்கிட்டு இருக்கக்கூடிய விரைவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல் ஃப்ளெஷ்டு ப்ராஜெக்டாக இந்த மார்வல் ஜாம்பிஸை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டோட ட்ரெய்லர் வந்து நேற்று இறங்கியிருக்கு. இது எதோட கண்டினியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஃப் சீசன்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அதில் ஜாம்பி சீசன் வந்து ஒன்று வந்திருக்கும். எப்படி வந்து ஹேங்க் பிம்மும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த குவாண்டம் ரெல்ம்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு செகண்ட் பார்ட்டில் போயிருப்பாப்ல, அங்கே போயிருக்கும்போது அங்கேருந்து தான் அந்த குவாண்டம் ரெல்ம்லேருந்து தான் அந்த ஜாம்பி வைரஸ் வந்து பரவன மாதிரியும் அவங்க இங்கே வந்துட்டு ஜானட்டும் ஹேங்க் பிம்மும் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த உலகம் முழுக்கவே வந்து ஜாம்பியாக மாறின மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் மூவியாக வந்து அது இருந்திருக்கும். அந்த எபிசோட்லேயே நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருப்பாங்க. ஆன்ட்மேனோட தலை மட்டும் உயிரோடு இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு க்ளோக்கு போட்டு பறந்துக்கிட்டு இருப்பாப்புல. பிளாக் பேந்தர் இருந்திருப்பார். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து கொஞ்சம் அந்த நோக்கில் பாலிசிலாம் இல்லாமல் ஜாம்பிஸை கொண்டுக்கிட்டு இருப்பார். ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த சீரீஸை தொடர்ந்து இதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜடு சீரீஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் கேட்ட நிலையில் இப்போ மார்வல் ஜாம்பிஸ் ரெடியாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு எபிசோடோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த மார்வல் ஜாம்பிஸ். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு எபிசோடு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் புரியும் என்னென்ன அந்த எபிசோடுக்கும் இந்த ட்ரெய்லருக்கும் கனெக்ஷன் இருக்குது, இந்த சீரீஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடில் கடைசியில் நம்ம வாண்டா வந்து ஜாம்பியா மாதிரி அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சும்மாவே கொஞ்சம் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டரு ஜாம்பியா மாறிட்டு ஃபுல்லாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில் வாண்டாவுக்கும் ஹல்க்குக்குமான ஒரு சண்டை வந்து நடந்திருக்கும். அதோடு முடிச்சிருக்கும். நம்ம ப்ரூஸ் பேனர் குதிச்சு நீங்கள் கிளம்புங்க இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷன் இருப்பாப்ல, விஷனோட மைண்ட் ஸ்டோனை எடுத்து தான் ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாமே. ஏன்னா இது பிரெயின்லி அஃபெக்டட் தான் அவங்க ஆயிருக்காங்க. மைண்ட் ஸ்டோனை வச்சு எல்லாரோட மைண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாம்பி வைரஸையும் நம்ம இதை வச்சு கண்ட்ரோல் எடுத்துடலாம். ஆனால் அதுக்கான டெக்னாலஜி வக்காண்டால தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷன் கிட்ட இருந்து அந்த மைண்ட் ஸ்டோனை வாங்கிட்டு பிளாக் பேந்தர் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்காட்லாங் ஸ்பைடர்மேன் 3 பேருமே வந்து வக்காண்டா போயிருப்பாங்க. வக்காண்டால நம்ம தானோஸ் வந்து ஜாம்பியா மாதிரி அவர் இன்ஃபினிட்டி கான்லெட்டோட நின்றுருக்க மாதிரி தான் வந்து அந்த எபிசோடை வந்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கான அடுத்த ஒரு எந்த ஒரு க்ளூவுமே வந்து மற்ற எந்த வாட்டிஃப்லையும் கிடைக்கல. கடைசியாக டாக்டர் அந்த வாட்டிஃபில் சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும் என்ன பண்ணியிருப்பாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாண்டாவை எல்லா ஜாம்பிஸோடையும் வந்து ஒரு இடத்துல இறக்கி சம்பவம் பண்ணியிருப்பாரு அல்ட்ரானை தோக்கடிக்கும் போது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த எபிசோடு என்ன ஆக போகுதுன்னா கடைசியாக முடிச்சாங்க இல்லையா, அந்த மைண்ட் ஸ்டோனை வச்சு எல்லா ஜாம்பிஸையும் வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு மிஷனாக பேஸ் பண்ணி அதை தொடர்ந்து தான் வந்து இந்த வாட் இஃப் ஜாம்பிஸ் இந்த மார்வல் ஜாம்பிஸ் வந்து போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 4 எபிசோடு. கொஞ்சம் சின்ன சீரீஸ் தான், ஆனால் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக ஒரு டிவி மெச்சூர் மார்வலில் ஃபஸ்ட்டு டிவி மெச்சூர் சீரீஸ் வந்து இந்த சீரீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு ஜாம்பி வந்து பொறுமையாக நடந்துட்டுருக்கு, தலையில் ஒரு ஆரோ பட்டார் அப்படின்னு சொல்லி குத்தி அந்த ஜாம்பி சாகும்போதே டிவிஎம்ஏ மெச்சூர் ஆடியன்ஸுக்கான ஒரு டிவி ஷோ இது அப்படிங்கிற மாதிரி காட்டிடுறாங்க. அந்த ஆரோ விட்டது யாராக இருக்கும், ஹாக்காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாக்காய் இல்லை. ஹாக்காய் போன எபிசோட்லேயே வந்து ஜாம்பியா மாறிட்டாப்ல. இது வந்து கேட் பிஷப் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சீனில் வந்து காட்டியிருக்காங்க. டிவி மெச்சூருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வார்த்தைகளுமே இருக்குது. ஷிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகளுமே இருக்குது. ஏன்னா அங்கே அதெல்லாம் வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ டிவி மெச்சூருங்கும் போது அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. இன்னொன்று ரத்தம் தெறிக்க இருக்குது இந்த சீரீஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நமக்கு என்ன சொல்கிறது, மார்வல் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் R-ரேட்டடாக பயங்கரமான ஹிட் ஆனதுனால எல்லா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் இந்த R-ரேட்டட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு போல்டான முடிவு மார்வல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுலேயே ஒரு சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாம்பியை 2ஆக பொழக்கிற மாதிரிலாம் ஒரு சீன் இருக்குது. இது பயங்கர கோராக பயங்கர ரத்தம் தெறிக்க இருக்குது. லிட்ரலாக ஒரு சீனில் நம்ம பிளேடை வந்து மூன் நைட்டாக காட்டியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அதுக்கு நான் அப்புறம் வரேன். அவர் வந்து நம்ம கோஸ்ட்டோட சண்டை போடுற ஒரு சீன் வந்து கடைசி போர்ஷனில் இருக்குது. பயங்கர சூப்பராக இருக்குது இந்த ட்ரெய்லரோட கடைசியில். அப்போது அந்த கோஸ்ட்டை வந்து பீஸாக வெட்டும்போது இந்த கேமராவில் ரத்தம் திரிக்குது, ஃபோர்த் வால் பிரேக்கிங் மாதிரி. அந்த மாதிரி பயங்கர கோராக ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 4 எபிசோட் இருக்கு இல்லையா, மொத்தம் ஒரு 4 டீம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. நம்ம ஸ்பைடர்மேன் பேஸ் பண்ண ஒரு டீம், அதுக்கப்புறம் நம்ம ஷாங்ஸி பேஸ் பண்ண ஒரு டீம், அதுக்கப்புறம் ஹாக்காய் பேஸ் பண்ண ஒரு டீம், அதுக்கப்புறம் இன்னொரு தோரோட சப்போர்ட்டில் வந்து ஒரு டீம் இப்படிங்கிற மாதிரி 4 டீம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 4 டீமுக்குமே தனித்தனியாக இந்த 4 டீம் மீட் பண்ணிக்குவாங்களா அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி மீட் பண்ணிக்க மாட்டாங்க. முழுக்க இவங்க 4 பேருமே தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த தனித்தனியாக என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கிறது யார், சும்மா ஜாம்பிஸ் தானே, அதுக்கு மாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் அவெஞ்சர்ஸ் லெவலில் என்ன த்ரெட் இருக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸாலேயே கட்டுப்படுத்த முடியல. மெயின் அவெஞ்சர்ஸ் 6 பேருமே வந்து ஜாம்பியாக மாறிட்டாங்க, அது வேறு விஷயம்.
இந்த எல்லா ஜாம்பிஸையுமே வந்து வாண்டா கண்ட்ரோல் எடுத்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்தையே நான் தான் ஆள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு சுப்ரீம் பவராக வாண்டாவை இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான ஜாம்பிஸ் வந்து நடந்து ஓடி வந்துட்டுருக்கும். நடுவில் வந்து நம்ம அபாமினேஷன் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருப்பாப்புல. தூரத்தில் ஒரு ரெட் கலர் டிண்ட் மட்டும் தெரியும், ஒரு க்ளோ மட்டும் தெரியும். அந்த எல்லா ஜாம்பிஸோட கண்ணுமே வந்து ரெட் கலர்லேயும் க்ளோ ஆகும். ஸோ வாண்டாவால் எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஜாம்பிஸாக தான் இந்த இதில் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு படையவே ஜாம்பி படையவே எதிர்த்து நம்ம ஹீரோஸ் வந்து எப்படி சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த இதில் கதை. இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த ட்ரெய்லரில் என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வந்து எல்லா ஜாம்பிஸோட தலையும் வெப்பு விட்டு புட்டிங்கி எரியிற மாதிரி ஒரு சீன் வந்து இருந்துச்சு. பயங்கர கோராக இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பிளேடை மூன் நைட்டாக வந்து காட்டியிருக்காங்க. வாட் இஃப் மூன் நைட் வந்து அந்த கான்சோ வந்து பிளேடு கூட கான்ட்ராக்ட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். பிளேடு சும்மாவே வந்து சூப்பர் பவர்ஃபுல். கான்சோவோட சேர்ந்து பிளேட் நைட்டாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரினா அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலை அந்த ஒரு சின்ன போர்ஷன்லேயே ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. சீரீஸ் முழுக்க பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து காத்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே சொல்லிக்கலாம். இதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளாக் பேந்தரோட டீம் வந்து வக்காண்டாவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வக்காண்டாவில் ஒரு ஃபைட்டும் கூட வருது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. எல்லாருமே போன சீரீஸில் வந்து பிளாக் பேந்தருக்கு ஒரு கால் போயிருக்கும் நம்ம டிச்சாலாக்கு. இந்த எபிசோட்லேயும் அதே மாதிரி ஒரு கால் இல்லாமல் காட்டியிருந்தாங்க. அந்த டீட்டெயில் வந்து சூப்பராக இருந்துச்சு. பிளாக் பேந்தர், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன், ஸ்காட் லாங் 3 பேரும் சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கண்ட்ரோல் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் எல்லா சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த மார்வல் ஜாம்பிஸ் போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 எபிசோடு தான், எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கர ஃபன்னாக பயங்கர என்டர்டெய்னிங்காக வந்து இருக்க போகுது. பயங்கர ஆக்ஷன் பேக்கடாகவும் வந்து இருக்க போகுது. நான் பயங்கர அவளோட இருக்கேன். இந்த சீரீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அவளோட இருக்கீங்க? இதை பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பை.